கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். சவுலை அடுத்த ராஜாவை ஆக்குன்னு தேவன் சாமுவேலுக்கு சொல்லிடுறாரு. அப்போ சாமுவேல் இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சவுல் தான் அடுத்த உங்களோட ராஜான்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்தை இஸ்ரவேலர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் சவுலை பார்த்து, நீ தான் அடுத்த ராஜா, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்னு சொன்னபோது சவுல் சாமுவேலை பார்த்து, நான் இஸ்ரவேலர்களில் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். பென்யமின் கோத்திரம் இருக்கிற எல்லா கோத்திரத்தை விட ரொம்ப சிறிய கோத்திரம். நான் எப்படி ராஜாவாக முடியும்னு சொல்கிறான். சவுல் அவனே குறைச்சி எடை போடுறான். அவனை போலவேமோ பேலியாளின் மக்களும் இவனா அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி அவங்களும் குறைச்சி இட போடுறாங்க. அவனை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறத சவுல் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறான். ஏன்னா சவுலுக்கே அவன் தகுதி இல்லாதவன் நினைக்கிறான். ஆனால் தேவன் சவுலை தேர்ந்தெடுத்தார். அவன் தப்பு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிச்சார். அவனுக்கு எல்லாருமே பயந்து நடுங்கிற மாதிரி உயர்த்தினார். சவுலை போல் நாம் நம்மளே எதுக்கும் தகுதி இல்லாதவன் நினைக்கலாம். நாம் நினைக்கிற மாதிரி மற்றவங்களும் நம்மளை குறைச்சி இடப்படலாம், மதிக்காமல் இருக்கலாம். எத்தனையோ தடவை அடுத்தவங்க நம்மளை உதாசீனப்படுத்தும் போது சகிச்சுக்கிட்டோ இல்லை காதில் கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கும் போது நம்மளவே நம்ம புது மனிதனாக பார்க்க முடியும். மதிக்காதவங்க நமக்கு கீழ்ப்படுகிற மாதிரி வைப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவன் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார், பெரிய அடையாளத்தை கொடுப்பார். அதனால் நம்ம எதுக்கும் தகுதி இல்லாதவங்கன்னு நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது உயர்த்தினதுக்கு அப்புறம் தவறு செய்யாமல் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். சவுல் மாதிரி பாதை தவறி போகாமல் இருக்க பார்த்து நம்ம நல்ல கவனமாக இருக்கணும். அப்போது தேவன் எப்பயுமே நம்ம கூடவே இருந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமேன்.